இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 90 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அவங்க படித்ததுக்கான வேலை கிடைக்குதான்னு இல்லை. 20 to 35% கிராஜுவேட்ஸ் தான் அவங்க படித்ததுக்கான வேலை கிடைக்கும். மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டெலிவரி ஜாப்ஸில் அவங்க டெய்லி எக்ஸ்பென்சஸ் பண்ண ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சில பேர் எனக்கு இன்டர்வியூ எடுக்க சான்ஸ் கிடைச்சது. அவங்க சொன்ன காமனான ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு போதுமான ஏர்னிங்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால இன்சென்டிவ்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இதனால அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு நாளைக்கு 12 hours மேலே ப்ராப்பரான ஃபுட்டும் தூக்கமும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை ஒரு கிஃப்டாக கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஆஃப் எடுத்துக்கோங்க. நமக்கு சாப்பாடு மற்ற உண்மையாக நீங்கள் இந்த காசு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் ஸ்விக்கியில் 3 வருஷமா இருக்கும். 3 வருஷமா? ஸ்விக்கியில் இப்போ செட்டு ஒரு 3 days தான் போய். எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு? இது வரைக்கும் 600 பண்ணுவீங்க. ஆனால் காலைல 7 o'clock லாபம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ வரும் நீங்கள் ஃபுல்லாக? ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 30 பண்ணலாம். 1000 ரூபா. 1000 ரூபா வருமா? பெட்ரோலுக்கு 200 ரூபா. சரி, ஒரு நிமிஷம் வரீங்க. எதுக்கு இல்லைங்க, எதுக்கு இல்லை இவ்வளோ வச்சுக்கோங்க. சண்டே கூட ஒர்க் பண்ணுறீங்க. எதுக்கு சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா? பரவாயில்ல, எல்லாம் வேணாம் சார். கிஃப்ட் மாதிரி கொடுக்குறீங்களா? யூடியூபர் வீடியோஸ் பண்ணிட்டு கிஷோர். சரி, ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு டெலிவரி டிரைவர். உங்க நேம் ப்ரோ? சக்தி ப்ரோ. எவ்வளவு வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷமா படிச்சிருக்கீங்களா? படிக்கல, 12th வரைக்கும் படிச்சேன். ஆனா இதுல படிச்சவங்களும் ஒர்க் பண்றாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. வேலை கிடைக்காம நிறைய பேர் வர்றாங்க. மந்த்லி ஒரு 18, ஒரு 15, இல்ல ஒரு 20 ரூபா கிடைக்கும். அதுவும் ஃபுல் டைம் ஓட்டினாதான் அந்த அமௌண்ட் வரும். அதுவும் 12 மணி நேரம் ஓட்டினாதான் அந்த இது கிடைக்குங்களா? அதுவும் வராது. டார்கெட் மாதிரி இருக்கு. டார்கெட் மாதிரியா? மார்னிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ காலைல 11 o'clock ஆரம்பிப்போம், நைட் 11 o'clock. 12 hours. 12 hours தான். சாப்பிடுறது, ரெஸ்ட், லஞ்ச் அதெல்லாம் எதுவுமே அது சில டைம் டீயே நமக்கு வந்து லைஃப்ல டீயே தான். டீ தான் நமக்கு சாப்பாடு. 10 நேரம் ஆர்டர் டெலிவரி கொடுக்காம அப்படியே ரோட்ல எங்கேயோ உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு அப்படியே காலைல 11 மணிக்கு வீட்டு வெளியே வராங்கன்னா நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே அடையிறது. சாட்டர்டே சண்டேஸ்ல இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே ரெஸ்ட்ல எதுவும் எடுக்க மாட்டேன். ரெஸ்ட்ல எடுக்கிறது கிடையாது. ஃபுல் டே ஓட்டுறவங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. டார்கெட் இல்லைன்னா லீவ் எடுக்கலாம். ஆனா இதுல என்ன லீவ் வந்து நம்ம நினைச்சதுக்கு லீவ் எடுத்துக்கலாம். இப்ப வேலை பார்க்க மைண்ட் இல்லையா, ஆஃப் பண்ணி போட்டு போயிடலாம். இதுல ஒண்ணுதான் இது ஒண்ணு. உங்க கோல் ஏதாச்சும் இருக்கா? இப்ப இதனால நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எதுவும் இல்ல. வேற வேலை கிடைக்கல, சரி என்ன பண்ணிட்டு ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கேன். சரி, ஒரு நாளுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஏர்னிங்ஸ்னா ஒரு 1200 இல்ல 1400 அந்த மாதிரி வரும். இதோட கிஃப்ட் வச்சுக்கோங்க. வேண்டாம், நீங்க வேற இருங்க ப்ரோ. நான் ஆல்ரெடி இன்டர்வியூ எடுத்தேன் ஃபர்ஸ்ட். அவருக்கு ப்ரோ டெலிவரி பண்றவங்களுக்கு எல்லாம் நான் இன்டர்வியூ எடுத்தேன். லைக் வந்து அவங்க பே ஏர்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் மாதிரி பண்ணிட்டு நீங்க நடத்தும் போது இதோட நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்க இருக்கு. சரி, ஓகேங்களா? எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க காலையில? நீங்க ஒரு 10:45 11 முடியுது. நைட்டு 10 11 12. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க, அதெல்லாம் ஏதோ கண்டுக்க கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும் உங்களுக்கு? 1000 பார்க்கலாம் ப்ரோ. 1000. அதுல பெட்ரோல் போகவா இல்ல எப்படி? நம்ம ஓட்டுறதை பொறுத்து ப்ரோ. வேணும்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் செலவு இல்லாம ப்ராஃபிட் 1000 வரும். என்னங்க எதுக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ. இல்ல ப்ரோ பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். போலாமா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ராபிடோல? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டேவா? சீரியஸாவா? ஆவரேஜா எவ்வளோ ஒரு நாளுக்கு ஏர்னிங்ஸ் வருவோம்? 1500 ஆவரேஜா? நீங்க தான் டிப்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? நாங்க that's it. Thank you, guys. Okay. No thanks. All the best. First day, Vada.
பக்கத்தில் தான் சார் இங்கேயும். எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ராபிடோவில்? 4 years. 4 years ஓ. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் ஏர்னிங்ஸ் வரும்? 800. பார்ட் டைம் தான். ஆனால் 4 years ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே. இன்னைக்கு ஆஃப் எடுத்துக்கலையா? சண்டே வேறு. எங்கே தான்? சண்டே தான் நிறைய. ஒரு வீக் டேஸோட சண்டே தான் அதிகமாக வரும். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாமா? அக்செப்ட் பண்ணுவீங்கல்ல? நாங்க சார் இல்லை சார். இல்லை சார். பரவாயில்ல சார், டிப்பா வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல. ஆமாம், கார்ல இருந்து. ஸோ டெலிவரி டிரைவர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆமாம், சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆவரேஜாக வரும் உங்களுக்கு? ரேரா 1000 ப்ரோ. உங்களுக்கு தான் எதுக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா வந்தீங்க டெலிவர் பண்றதுக்கு. இல்ல நான் ரெடி பண்ணாங்க. இவ்வளோ டிப்ஸ் நான் எதுவும் வாங்கினது இல்லை. பரவாயில்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ, ப்ராடக்ட் ஆச்சுங்க. புரியுங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. நான் யூடியூபர், வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு? ஆமா, அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? சார் கிஷோர் ப்ரோ. ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்ன் பண்ணுவீங்க? 1500. இன்னைக்கு மார்னிங்ல? 862. இன்னும் ஈவினிங் ஃபுல்லாக நைட் வரையும் விட்டுருங்களா? சண்டே ஆஃப்லாம் இல்லையா? இல்லை ஒரு 9 மணி. ஏன் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல சண்டே? இதெல்லாம் கரெக்டாக வீக்லி முடிக்கலாம்ல. டார்கெட் மாதிரி. ஓகே. 2500 சொன்னீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என் பேர் ராஜு. ஜொமேட்டோல வந்து நான் ஒரு கரெக்டாக 1 year ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிப்ளமா பண்ணியிருக்கேன். ஜொமேட்டோல ஓட்டி என்னுடைய கடனெல்லாம் கொஞ்சம் இதில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டெலிவரி ஒர்க் ஓகே தான் ப்ரோ. இப்போதைக்கு இதில் எனக்கு ஓகேவா தான் போயிட்டு இருக்கு. நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா இந்த ஃபீல்ட்ல? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இது இருக்கு நான் பார்த்தது இல்லை. ஆனால் நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அது நிறைய சொல்றாங்க. அந்த மாதிரி பெருசா நடந்தது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே அதானே. அதுக்கு தானே ஃபுட்டை வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு மேலே வரதுக்காக தான் அவங்க அந்த டெலிவரி சார்ஜ்லாம் போட்டு சொல்றாங்க மேலே போய் கொடுப்போம். அது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஃப்ளோரா போய் கொடுப்போம். என்ட்ரியில சம்டைம் இஷ்யூ ஆகும் ப்ரோ. இந்த செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணு, அது ஓகே, அது வந்து செக்யூரிட்டிக்காக தான் பண்றாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் வரது இல்லையே. எப்பவுமே அந்த அந்த ஃபிளாட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 டெலிவரி கொடுப்போம். அப்ப நம்ம ஃபேஸ் ஞாபகமா இருக்காது. எப்போ பக்கத்துல கலெக்ட் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. 3000+ டெலிவரி பண்ணிருக்கேன். நான் காலையில ஒரு 8 மணிக்கு ஆன் பண்ணுவேன். 8 மணிக்கு லாகின் பண்ணிட்டு நைட் ஒரு 12 o'clock. ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு earnings? ஆவரேஜா வந்து ஒரு 1400 எடுக்கலாம். பெட்ரோல் ஒரு 200 போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு 1500 எடுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து 1300 வரும். சரி, ஓகே ப்ரோ. உங்களுக்கு 1500 ஒரு கிஃப்டா கொடுக்குறேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னாங்க ப்ரோ? காமெடி பண்ணாதீங்க ப்ரோ. சீரியஸா ப்ரோ, ஃபன் பண்ணாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? கிஃப்ட் வச்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு புரியுது ப்ரோ. நான் பகல் ஃபுல்லா ஓட்டி உழைக்கிற அமௌண்ட்டை நீங்க எப்படி ப்ரோ ஒரு நாளுக்கு வந்து எவ்வளவு வந்து பண்றாங்களோ சரி அந்த அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு கூப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எய்ம் ஏதாவது இருக்கா லைஃப்ல? இருக்கு ப்ரோ. அது எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ, மேரிடா? ஒரு குழந்தை இருக்கான். அவனை வந்து நான் சரியா படிக்கலனா கூட அவனை ஒரு நல்ல ரேஞ்சுக்கு நல்லா படிக்க வைக்கணும். நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன்றதுக்காக வந்து நம்ம இப்ப எப்படி சொல்றது, நேற்று கூட என் பையனை எங்க அத்தை வீட்டுல இருந்து கூப்பிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு அவனை கூப்பிட்டு போனேன். பாக்குறவங்களாம் அது எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஏன் நம்மள எப்படி பாக்குறாங்க, இதுவும் ஒர்க்கு தானே. அதுதான் ப்ரோ என்னோட ஏம். வந்து என் பையனை நல்லா படிக்க வச்சு அவனை ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பாக்கணும்னு எனக்கு ஆசை. உண்மையாவே இந்த கஷ்டம் ப்ரோ.